நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எம் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ், வில்லிவாக்கம் சென்னை, சோனியா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் அம்பத்தூர் ஓடி சென்னை, ஆனாரூனா ஃபார்மசி கொளத்தூர் சென்னை, ஃபுட்க்யூர் டயபெட்டிக் அண்ட் ஆர்த்தோ ஃபுட்வேர் சாலிகிராமம் சென்னை. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர் சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். எல்லோருக்கும் வணக்கம். சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கம் கடந்த 22 ஆண்டுகளாக பூலாங்குறிச்சி கிராமத்திற்கு எண்ணற்ற சேவை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது. திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் தலைமையின் கீழ் ஒரு சிறப்பான செயற்குழு, வருடந்தோறும் 2 வருடத்திற்கு ஒரு தலைவர், ஒவ்வொருவரும் ஒருவரை காட்டிலும் ஒருவர் மிக அருமையாக செய்ய வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பூலாங்குறிச்சியை பொறுத்தவரை லாக்கர் வசதி செய்து கொடுத்து கூட்டப்பட்டுள்ளது. பூலாங்குறிச்சி நகரத்தார் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்களில் உள்ளவர்களும் பயன்பெறும் வகையில் அந்த ஒரு லாக்கர் யூனிட்டு முழுதும் புக் ஆன பிறகு 2வது லாக்கர் இன்றைய தினம் ஓப்பன் செய்ய இருக்கின்றார்கள். அதுபோல எண்ணற்ற ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறும் வண்ணம் பல நல்ல செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பூலாங்குறிச்சி கிராமந்தோறும் மரக்கன்றுகள் நட்டு நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தை பொறுத்தவரை இளைஞர்கள் ஏராளம். எங்கள் ஊரில் 400 புள்ளிகளில் கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் சென்னையில் தான் வசிக்கின்றார்கள். தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு சென்னையில் உள்ள பூலாங்குறிச்சி நகரத்தார்கள் அவர்களால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்து ஊருக்கு நல்ல விதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். வரும் நடப்பு தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாம் இன்றைய தினம் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தின் தொண்டும் தோழமையும் உயர எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இன்னோவேட்டிவ் அண்ணாமலை, பூலாங்குறிச்சியை சேர்ந்தவன். இப்போ பூலாங்குறிச்சியில் இருக்க எல்லாரும் ஒரு மகிழ்வான நாள் இது. சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தின் ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம் இன்றைக்கி. இப்போ இருக்க பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், சீனிவாசன், செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர், அவங்களாம் ஒரு பெரிய முயற்சியில் இன்றைக்கி
ஐம்பெரும் விழா எடுக்கிற தருணத்தில் இருக்கிறோம். எல்லாமே கைகூடி வந்து ஒரு அருமையான நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் எங்கள் எல்லோரும் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், வந்ததில் ரொம்ப பெருமை. ஐம்பெரும் விழான்னா இன்றைக்கி 5 ப்ராஜெக்டை இன்றைக்கி நம்ம பொதுமக்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம். திரு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்கள் தலைமையிலையும் திருமதி நல்லம்மை ஆட்சி அவர்களும் வராங்க, தலைமை தாங்க. அவங்க 2 பேரும் வந்தாவே எங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய உற்சாகம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபங்க்ஷன் என்ன லெவலில் இப்போது ஆரம்பிக்க போகுதுன்னு. இதுக்கு இன்னும் அழகு சேர்க்கும் வகையில் நம்மளது மந்திரி அவர்களும் வராங்க, போலீஸ் அதிகாரிகளும் வராங்க. ஸோ இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். we are all waiting, keeping our fingers crossed. ஐம்பெரும் விழான்னா என்ன, 5 இது பண்ண போகிறோம். ஒன்று வந்து மெயினாக பூலாங்குறிச்சி பொதுமக்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப அவசரப்படுறதா கேள்விப்பட்டு இப்போ இருக்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி டீம் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்டெக்ஸ் டேங்க் தண்ணி தொட்டியை ஒன்று அமைச்சு கொடுக்கலான்னு அதை அமைச்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பொதுமக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2வது ஊர் மெயினான இடத்துல, அதாவது ஊருக்கு வந்து நம்ம சந்தைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடங்களில் வந்து இருட்டாக இருக்குன்னு ஒரு ஹை மாஸ்க் லைட்டை போட்டிருக்காங்க. ரொம்ப 16 மீட்டர் உயரத்தில் போட்டிருக்காங்க. பூலாங்குறிச்சி ஜொலிக்குது. நேற்று நைட்டு தான் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் இன்றைக்கி சமர்ப்பிக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது பூலாங்குறிச்சியில் விவோ ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் பழுதடைஞ்சு நிறையா இதில் இருந்தது. அதையும் எடுத்து புறணமைச்சு அதையும் அவங்களுக்கு இன்றைக்கி அர்ப்பணிக்கிறாங்க. நகரத்தார் ஊர்கள்லேயே முதல்ல லாக்கரு மெஸ்ஸு சொந்த இடத்துல அமைச்சது நாங்கள் தான். கிட்டத்தட்ட 17-18 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சிருந்தோம். அப்போ நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அதில் ஒரு பெருமை எனக்கு. இப்போது அந்த லாக்கர் எல்லாமே அது ஏற்கனவே இருக்க யூனிட் எல்லாம் ஃபுல்லாகி இருக்க தருணத்தில் இந்த டீம் இப்போ இருக்க பிரசிடென்ட் செக்ரட்டரியோ ஆலோசனை பண்ணி இன்னொன்று லாக்கர் எக்ஸ்டென்ஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணி வெகு சிறப்பாக ரொம்ப வேகமாக அந்த லாக்கர் ப்ராஜெக்டையும் இன்றைக்கி திறக்கிறோம். ஸோ எங்கள் ஊரில் இது 2வது லாக்கர் ப்ராஜெக்ட். அதோட ஃபங்க்ஷன், ஓப்பனிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் பூலாங்குறிச்சி செழிப்பாக இருக்கணும்னு பூலாங்குறிச்சியில் கிட்டத்தட்ட 500லேருந்து 600 மரங்கள் நட போகிறாங்க. அதுக்கு இன்றைக்கி ஆரம்பம் மர நடு விழாவை இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே எங்களுக்கு பெருமை. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தின் ஐம்பெரும் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இவங்கெல்லாம் முன்னாள் தலைவர்கள். இவர்களோட சிறப்பான வேலைப்பாடுகளோடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். லக்ஷ்மணன் தான் முதல் செக்ரட்டரி எங்கள் இதில். அவர்களுடைய முழு முயற்சியிலும் இவ்வளோ மெம்பர்ஸை ஒருங்கிணைத்து அதை கண்டினியூ பண்ணது அண்ணாமலை அண்ணன், அதுக்கப்புறம் தியாகராஜன், அப்புறம் நாங்கள். இப்போ இன்றைக்கி இந்த ஐம்பெரும் விழாவை சிறப்பாக செயல்படுறதுக்கு அவங்க சொன்ன மாதிரி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இது சிறப்பாக வரணும். எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பூலாங்குறிச்சின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது நம்ம எங்கள் பாசமிகு அண்ணன் அபிராமி ராமநாதன் அண்ணன் தான். அவங்களோட பெருமுயற்சியால் சென்னையில் இருக்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி வச்சுருக்கோம். அதன் மூலமாக சங்கத்துக்கு ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கோம். அண்ணன் நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போது 30 விழா 50 விழா அந்த மாதிரி நிறைய நல்லது செஞ்சிட்ருக்கோம். எல்லோரும் பாருங்கள், பார்த்து உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். விளக்கேற்றி வைக்கிறோம், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள். இப்பொழுது இறை வணக்கம் பாட திருமதி மீனாட்சி பெரிய கருப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழாலே எமகே நீ உறவானவன்,
இன்பத்தாய் என்பை அழித்தேன்மை குருவானவன் தமிழாலே எமகேனி உறவானவன் உறவானவன் தினந்தோறும் படியேறி வர வேண்டுமா நித்தம் மலர்கின்ற புகழ்கோர் இடம் வேண்டுமா தினந்தோறும் படியேறி வர வேண்டுமா நித்தம் மலர்கின்ற புகழ்கோர் இடம் வேண்டுமா அலை காண மனப்படகில் இடம் வேண்டுமா முருகா அலை காண மனப்படகில் இடம் வேண்டுமா முருகா அருள் தேடி உன் பாதம் முருகா அருள் தேடி உன் பாதம் விட வேண்டுமா பைந்தமிழாலே எமகேனி உறவானவன் இன்பத்தாய் என்பை அழித்தேன்மை குருவானவன் தமிழாலே எமகேனி உறவானவன் உறவானவன். நன்றி ஆச்சி. இப்பொழுது திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்களின் உரை. இவரை பற்றி சொல்லணும்னா நான் இப்போ என்ன சொன்னாலும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். அதாவது இவர் ஆளுமை திறன் கொண்டவர், அன்பானவர், ஊருக்கு பல நல்ல காரியங்களை செய்து வருபவர். இப்படி எந்த நல்ல விஷயங்களை எடுத்து பேசினாலும் ஆமாம் இல்லை அப்படின்னு தோணும். இது எல்லாத்துக்கும் மேலே நான் என்ன சொல்லி இவரை வெல்கம் பண்ணிட முடியும்? புகழுக்கே புகழ் சேர்ப்பவர் திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். யாரா ஒருத்தனாவது கைத்தட்டலாம். அது என்ன என் இனம்? தமிழன் என்று சொல்லடா, தலை நில்லடா, அதாயா ஏனம். அதோட நான் ஒரு காலத்தில் 67 திராவிட கழகங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மாணவர் காங்கிரஸ் பொருளாளராக இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் அண்ணாதுரை ஆட்சி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் கலைஞர் வந்து என் அப்பாவுக்கு வேண்டியவர். என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சு, தம்பி நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டார். இன்ஜினியரிங் படிக்கிறேன். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்டார். இன்னும் 2 வருஷம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். வியாபாரியாக போறியா அரசியலாக போறியான்னு கேட்டார். இல்லை வியாபாரியாக ஆக போகிறேன். அப்பா அவர் என்ன சொன்னார், வியாபாரினா அரசியலுக்கு வராத, ரெண்டும் ஒத்து வராது. ஒன்று வியாபாரத்துக்கு போயிடல அரசியலுக்கு வான்னு சொன்னார். அப்போ நான் வியாபாரத்துக்கே போயிடுறேன்னு. அதனால தான் இன்றைக்கி பெரியப்பன் மாதிரி மாண்புமிகு அமைச்சர்கள்லாம் எனக்கு நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அதுதான் காரணம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். என் வீடு கிரகப்பிரசு கூப்பிட்டேன். அப்போ ஒரு கவரில் நான் கிஃப்ட் எதுவும் வாங்கலாம், ஒரு 5000 ரூபா வச்சு கொடுத்தாரு. முதல்ல ஒரு மந்திரிகிட்ட காசு வாங்கினது நானாக தான் இருக்கும். அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. இதெல்லாம் மறக்க முடியாது. அதாவது இவரை பற்றி சொல்லணும்னா, அந்த காலத்தில் மகாவிஷ்ணு அதாவது கிருஷ்ணராக பிறந்தார். எந்த குலத்தில் பிறந்தார்? யாதவ குலத்தில் பிறந்தார். அதே யாதவ குலத்தில் இந்த ஏரியாவில் இருக்கவங்க யார் எதுக்கு கூப்பிட்டால் நான் உங்களோடு இருப்பேன் ஒரு சாமானியனாக இருக்கும் இந்த அமைச்சரை நாம் பெற்றதற்கு என்ன தவம் செய்து விட்டோமோ தெரியவில்லை. அப்படி தான் நான் என்னை கேட்டிங்கன்னா சொல்லுவேன். இந்த ஊரை பொறுத்தவரை நான் தத்தெடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்? பிறந்த மண்ணுக்கு, என் உயிர் தமிழுக்கு, என் உடம்பு இந்த மண்ணுக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே இந்த மண்ணுக்கு நம்ம எதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் வருஷம் 50 லட்ச ரூபா இந்த ஊருக்காக நான் செலவு பண்ணுறேன். ஆனால் ஒன்று பார்த்தேங்க, இப்போது 2 மாதம் முன்னாடி ரொம்ப சீரியஸான ஒரு சிக்னஸில் இருந்தேன். பிழைப்பனா மாட்டேனாங்கிறது இருந்தது. ஆனால் செய்த தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்குங்கிறது நிரூபணம் ஆச்சு எனக்கு. அதை எப்படி வேணா சொல்லலாம். அதனால் இப்போ வந்து லாக்கர் கட்டம், அதுவும் இந்த லாக்கர் கட்டடத்தை கட்டுறதுக்கு முதல்ல இதுக்கு மூல காரணமாக இருந்தது கலைஞர் தான். நான் வந்து தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் செக்ரட்டரியாக இருக்கேன். அப்போ எங்களுடைய வீடியோ கேசட் பூரா திருடு போகுது. விசிஆர் திருட்டு, பெரிய திருட்டு. அப்போ நாங்கள்லாம் ஒரு குரூப்பு அவரை போய் பார்த்தோம். முக்தா சீனிவாசங்கிற தலைமையில் போய் பார்த்தோம் அவரை. நான் செக்ரட்டரி, அப்போ தென்னிந்திய திரைப்பட செக்ரட்டரியாக இருக்கு. அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார், எங்கிட்ட 10,000 போலீஸ்காரன் தான் இருக்கான், இது முக்கிய வேலையை வச்சுக்க முடியாது, ஓம் பொருளை நீ முதல்ல பாதுகாக்க கற்றுக்கொள், உன்னையால் ஓம் பொருளை பாதுகாத்துக்க முடியாது, அதையும் மீறினா எங்கிட்ட வா போலீஸுக்குன்னார். அதனால தான் நினச்சேன், இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள்லாம் 6 மாதம் 1 வருஷம் வெளியூர் போயிடுறோம். அந்த காலத்துலேயே அது ஆட்சிகளெல்லாம் விட்டுட்டு நாங்கள் மட்டும் தனியாக கொண்டு வைக்க போனோம். இப்போ ஆட்சிகள்லாம் கூடவே வந்துடுறாங்க. அதனால்
என்ன பண்ணுறதுங்க? அதனால் அந்த காலத்தில் மலையாவுக்கு போனேன், தனியாக ஒரு குடும்பத்தை அங்கே ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த ஆப்போசிட்டாக இப்போ ஆட்சியெல்லாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறா. இப்போ கூட வந்துடுறா. அதனால் வீடு பூட்டி கிடக்கு. வீடு பூட்டி கொடுக்குறதுனால திருட வர்றவன் வீட்டை பிரிச்சுக்கின்னு உள்ளே இறங்கி சமையல் சாமான்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு உள்ளே சமைச்சு சாப்பிட்டு ஒவ்வொரு கதவாக மெல்ல அவசரப்படாமல் திறந்து எடுத்துக்க போகிறேன். அது சாமானை நாங்கள் வச்சா தானே அவன் திருடுறதுக்கு. அதனால இந்த லாக்கரை கொண்டு வந்தோம். லாக்கர் முக்கியமாக அது ஊருக்கு நடுவில் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அந்த இடத்துல இருக்கவங்கெல்லாம் தேவேந்திர குல வன்னியர்கள் குடும்பம் தான் அங்கே இருக்குது. உடனே எந்திரிச்சிருவாங்க யாராக இருந்தாலும். எல்லாருக்கும் பொதுவான அதுவும் முதல் அவங்களுடைய சாமிக்கு கொடுத்துருக்கோம் முதல் லாக்கரை. உருமன் சாமி ரொம்ப உக்கிரமான ஒரு சாமி இந்த ஊரில். உருமன் சாமிக்கு முதல் லாக்கரை கொடுத்துருவோம், உருமன் சாமியோட நகையை வைக்கிறதுக்கு. அதுலேருந்து என்னதான் நடந்துச்சோ கிட்டத்தட்ட 600 லாக்கர் ஃபுல்லாகி போச்சு. அடுத்ததுங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இதுவும் ஃபுல்லாகிக்கினே வருது. பக்காவான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். செவரெல்லாம் செங்கல் செவர் கிடையாது, பூரா 10 இன்ச்சு காங்கிரீட் செவர் பூரா அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம சொத்தை நம்ம முதல்ல பாதுகாத்துவோம். அதையும் மீறி போனால் போலீஸ்காரங்க இருக்காங்க. மீறி போகாத வரைக்கும் பாதுகாத்து. இது எங்களுக்கு கலைஞர் எங்களுக்கு அறிவுறுத்தினது. சினிமாவுக்காக அவர் சொன்னார், அது எல்லாருக்கும் அப்படியே அங்கே தான் பண்ணோம். அதனால் இப்போ கூட என் தந்தை தான் இந்த ஊரில் எங்கள் ஆத்தா பேரில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆரம்பித்தார், விஎஸ்சி மீனாட்சி. அப்புறம் அவருடைய சாந்தியும் போது பிஎஸ்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஆரம்பித்தார். இப்போ அந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கவர்மெண்ட்லேருந்து யார் வாத்தியார் ஆரம்பித்தாலும் இந்த ஊரில் நான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் 5 பேரை எம்ப்ளாய் பண்ணி மாதம் ₹1,00,000 சம்பளம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்? ஏன்னா ஒருத்தனுக்கு கல்வி கொடுத்தா 1000 பேருக்கு உணவு கொடுத்த சமம்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன உயர்கல்வி நான் கொடுக்குறேன், ஆரம்ப கல்வி எங்கள் அப்பா கொடுத்தாங்க. அதுக்கு கூட இப்போ 50வது ஆண்டு கொண்டாட போகிறோம். திருப்பி அமைச்சர்கிட்ட வருவேன். இந்த தொகுதி அமைச்சர் யார் கூப்பிட்டாலும் வர்றீங்க. அதோட இந்த ஊரில் நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன். எங்கள் அப்பா என்னைய நான் அப்போ கேட்டேன், எங்கள் அப்பா ஏன்ப்பா கட்டடத்தை கட்டி கவர்மெண்ட் கொடுங்க, நம்மளே நடத்தக்கூடாதான்னு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்பா, நமக்கு உடம்புல ஓடுறது வியாபார ரத்தம், கல்வியை வியாபாரம் ஆக்கிவிடும். கல்வியை வியாபாரம் ஆக்குறது போல் ஒரு பாவ காரியம் உலகத்தில் கிடையாதுறான்னார். அதனால் இப்போ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நான் கட்டுறேன். அதுக்காக 5 ஏக்கர் யார் தெரியுமா? ராமகிருஷ்ண படத்துக்கு கொடுத்துட்டேன். அவங்க நடத்துறதுக்காக சிபிஎஸ்சி ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து அது இங்கிலீஷ் மீடியமாக நடத்த போகிறாங்க. அதுவும் எப்படின்னா வருஷத்துக்கு ₹15,000 தான் ஃபீஸு. அதோட கல்வி அறிவு இல்லாத பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது. ஏன்? பூலாங்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 15 வருஷத்துக்கு அப்புறம் கல்வி அறிவு இல்லாதவனே ஒருத்தம் கூட இருக்கக்கூடாதுங்க ஒரே எண்ணத்துக்காகத்தான். நான் அரசாங்கம் கிடையாது. ஒருவேளை அரசியலில் இருந்துன்னா நானும் அமைச்சர்லாம் ஆகியிருப்பேன். அரசியலில் இல்லைன்னா. ஆனால் தனிப்பட்ட மனுஷன் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அரசாங்கம் எப்போவுமே உறுதுணையாக இருக்காங்க. எப்போவுமே ஒரு அமைச்சர் அவர்கள் மேடையில் இருந்தால் கூட விண்ணப்பம் வைக்கிறது மரபு, அது தப்பு இல்லை. எப்போவுமே ஒரு பழக்கம். அது பேப்பரில் கொடுத்தா பேப்பர் காணாமல் போயிடும். ஓரளவு சொன்னோம்னா அது எப்போவுமே எங்கள் நினைவில் இருக்குது. இந்த ஆள் இப்படி சொன்னான்னு. ஒன்றும் இல்லை, இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானில் 3 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன். பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. இவ்வளோக்கு இலவசமாக நடத்த போகிற ஸ்கூல். அந்த ஸ்கூலில் அப்போ ராமகிருஷ்ண மடத்தில் கேட்டாங்க, அப்போ வாத்தியார்கள் சம்பளம்லாம் யார் கொடுக்குறது? நான் சொன்னேன், உனக்கு கட்டடம் கட்டுறதுக்காகவும் வாத்தியார்கள் சம்பளம் கொடுக்கறதுக்காகவும் வருஷத்துக்கு ₹50,00,000 நான் தர்றேன்ட்டேன். அதுவும் நான் இருக்கிற வரைக்கும் தான் நான் தருவேன். எனக்கு அப்புறம் வாரிசுகளை கேட்காத அப்பனை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டேன். உண்டா இல்லையா? வாரிசுகளுக்கு நான் எப்படிங்க கமிட் பண்ணுறது? அதனால் கண்டிப்பாக தர்மம் தலைகாக்கும். இன்னும் பல ஆண்டுகள் இருந்து இந்த பூலாங்குறிச்சி மக்களுக்கு என்னால் எவ்வளோ சேவை செய்ய முடியுமோ அதை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு என்னை இந்த அளவுக்கு என்னை அரசியலிருந்து விலக்கி விட்ட கலைஞர் அவர்களுக்கு நன்றி கொண்டே இருப்பேன். ஏன்னா அவர் ஒருத்தர், அவர் இருக்க வரை இப்போவுமே அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவர் அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சிலையை அவர் கும்பிட்டு தான் வெளியில் போவார். எப்போவுமே என்னை வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருந்தார் அவர். அதனால் அமைச்சர் அவர்கள் முக்கியமாக அவருடைய தயார் வேலையாக போவதால் நான் அவரை தடுத்து நிறுத்த நான் தயாராக இல்லை. தாய்க்குத்தான் முதல்ல. தாய் இல்லாமல் நான் இல்லை. நான் பிறந்த உடனே ஒரு 6 மாதத்துக்கு மேலே இவன் பிழைக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என் தாய் பத்தியமாக இருந்து 2 வருஷத்துக்கு எனக்கு தாய்ப்பால் கொடுத்து என்னை அன்று காப்பாற்றியதனால் நான் இருக்கிறேன். தாய்க்கு நான் வணங்குகிறேன். இங்கே இருக்க ஒவ்வொரு தாய்க்கும் நான் வணங்குகிறேன். தாய் இல்லாமல் நாங்கள் யாரும் இல்லை. ஒரு ஆணுக்கு பெண் இல்லாமல் முடியாது.
முதல்ல தாய் வேணும், அப்புறம் தாரம் வேணும், அதுக்கு ஒரு மக வேணும், அப்புறம் பேத்தி வேணும். பெண் இல்லாமல் யாரும் மனுஷன்லாம் ஆம்பளையால் வாழவே முடியாதியா. அப்படி இருந்தும் இந்த தாய்க்கு ஒரு காரியத்துக்கு அவர் போகும்பொழுது நான் அவருக்கு தடையாக இருக்க தயாராக இல்லை. அனைவரும் தயவு செஞ்சு கலைந்து போக விட வேண்டாம். இதுக்கப்புறம் விழா மிச்சம் பாக்கி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருந்து தாங்கள் பார்த்து விட்டு செல்ல வேண்டும் என்று அன்புடன் எங்கள் சங்கத்தின் சார்பாக, இந்த சங்கம் ஆரம்பித்ததுக்கு காரணமே நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்க, சென்னையில் இருக்க நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பூமிக்கு பண்ணணுங்கிறத தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி சீனிவாசன் போன்ற தலைவர்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது சங்கத்தின் பொருளாளர் திரு அருணாச்சலம் அவர்களை பேச அளிக்கின்றோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்ற போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுங்கள் என கூறினார்கள். கிட்டத்தட்ட அனைவரும் அறிந்ததே. மேலும் கூகுளில் தேடினால் இந்த அளவுக்கு அவர் உயர்ந்த முழு வரலாறும் கிடைத்துவிடும். ஆகையால் அமைச்சர் அவர்களின் அறிமுகத்தை என்னுடனான ஒரு நிகழ்வை உங்களுக்கு தெரியப்படுத்தி பேச அழைக்கின்றேன். திரு அபிராமி ராமநாத அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த ஐம்பெரும் விழாவிற்கு தலைமை தாங்க தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பெரியகருப்பன் எம்எல்ஏ ஐயா அவர்களை அழைப்பதற்காக அவருடைய அலுவலகத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு சென்றால் எங்களுக்கு முன்பாகவே அமைச்சர் ஐயா அவர்களை காண கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல் காத்திருந்தனர். அவர்களுடன் நாங்களும் சேர்ந்து கொண்டோம். பணி நிமித்தம் காரணமாக பல ஊர்களுக்கு சென்றிருந்து கிட்டத்தட்ட காலை 9:30 மணிக்குத்தான் தனது அலுவலகத்துக்கு வந்தார். பின்னர் 9:50க்கு முதலமைச்சர் அவர்களை காணச் செல்ல வேண்டும் என கூறி அனைவருடைய விண்ணப்பங்களையும் 10 நிமிடத்தில் ஏற்றுக்கொண்டு முதல்வரை காண விரைந்தார். வந்தார், பெற்றார், சென்றார். எம்எல்ஏ ஐயா அவர்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. 10 நிமிடத்தில் கிட்டத்தட்ட 150 பேருடைய விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டாரே, ஐயா அவர்கள் நம்மளுடைய விண்ணப்பத்தையும் பார்த்திருப்பார்களா, இந்நிகழ்ச்சிக்கு வருவார்களா என எனக்கு ஒரு ஐயம். ஆனால் 10 நிமிடத்தில் அனைவருடைய கோரிக்கையையும் ஏற்று, அதில் நமது கோரிக்கையையும் ஏற்று சரியாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தடைந்துள்ளார். இதன் மூலம் அவர் தொடர் வெற்றிக்கு என்ன காரணம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பெரியகருப்பன் எம்எல்ஏ அவர்களை விஏஓ கட்டிட புனரமைப்பு கல்வெட்டினை திறந்து எங்களுக்கு அறிவுரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி ஐயா. இப்பொழுது மினிஸ்டர் ஐயா அவர்களுக்கு திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார். அன்பார்ந்த சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் பெருமக்களுடைய பெரும் முயற்சியால், பெரும் மனதால் இன்றைக்கு இங்கே பல விழாக்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அந்த வகையில் நடைபெறுகின்ற ஐம்பெரு விழா என்று தலைப்பிட்டு நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமை ஏற்று அந்த பணிகளை துவக்கி வைக்கின்ற, பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்த நம்முடைய பூலாங்குறிச்சி மக்கள், சென்னையிலே வாழுகின்றார்களே, அந்த சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் அமைப்பின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் திரு மதுசூதன ரெட்டி அவர்களும் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் கடந்த 15-20 தினங்களாக, 3 தினங்களுக்கு முன்னர் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் கோட்டை வெங்கைப்பட்டியில் தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுர திறப்பு நிகழ்ச்சி, அதையொட்டி ஆயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கி புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து பணி முடிந்த அந்த பணிகளை எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து அவர் இரவு பகல் பாராமல் பார்த்து, அவர் மட்டும் இல்லை, அவரோடு நானும் தான் பார்த்தேன். அதன் காரணமாக சற்று உடல்நிலை அவர் பாதிக்கப்பட்டு 1 வார கால விடுப்பிலே சென்றிருக்கின்ற காரணத்தால் இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதையும், அதை போன்று இந்த சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தாருடைய அமைப்பினுடைய
நிறுவன தலைவராக இருக்கின்ற இந்த விழாவின் நாயகனாக இருக்கின்ற அன்பிற்கினி அண்ணன் அபிராமி ராமநாதன் அவர்களே, தற்போது தலைமை பொறுப்பினை தலைவர் பொறுப்பை ஏற்று நடத்தி வருகின்ற திரு சீனிவாசன் அவர்களே, செயலாளர் ஏ முருகப்பன் அவர்களே, பொருளாளர் அருணாச்சலம் அவர்களே, துணை செயலாளர் நடராஜன் அவர்களே, இதில் என்ன ஒன்றுன்னா, ஏற்கனவே அதாவது பூலாங்குறிச்சி நகரத்தாராக இருக்கையில் அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்போ இருந்த விலாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 விலாசங்கள் தொத்திக்கிட்டு வரும். இப்போ அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. நீங்கள்லாம் சென்னைக்கு போய் சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தாராக மாறின உடனே ஒத்தெழுத்துக்கு வந்துடுச்சு. நகரத்தாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பே அந்த 4 விலாசம் 5 விலாசத்தை போட்டால் தான் அதுக்கு சிறப்பு. அதை போட்டு கேட்டாலே நீ என்னையா செட்டியாரான்னு கேட்பாங்க. என்னைய கூட பல பேர் செட்டியார்னு ஏமாந்தது உண்டு, தேவர் மகனான்னு கேட்டு ஏமாந்தது உண்டு. ஆனால் என் சொந்தது யாருக்கும் சரியாக தெரியாது. அது மாதிரி இப்போ தலைவராக இருக்கிறவர் எம் சீனிவாசனாக ஆயிட்டார். உங்கள் ஒரிஜினல் மார்க்கா என்ன, விலாசம் என்ன? அது ஒன்றும் ஒரே சொல்லி முடிப்பிய அப்படிலாம் வரணும். அவங்க சீனா வேணா அந்த மாதிரியெல்லாம் வந்தால் தானே தெரியும். அப்படி வரணும். சரி, அதுதான் அந்த கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், பேச்சு, நடைமுறை எதுவும் மாறாத ஒரு சமுதாயம் இருக்குது அப்படின்னா அது நகரத்தார் சமுதாயம். சில பேர் என்னென்னா, ஒரு திடீர்னு ஒரு வசதி வாய்ப்புகள் வந்துட்டால் அவங்க நட மாறும், உடை மாறும், எல்லாம் மாறும், பேச்சு மாறும், உபசரிப்பு மாறும், எல்லாம் மாறிடும். ஆனால் நிறைகுடம் தழும்பாது என்பதற்கு இந்த நகரத்தார் பெருமக்கள் தான் சான்று. அதுக்காக சொன்னேன், ஒன்றும் குறையா இல்லை. அதை போல் இந்த நிகழ்ச்சியில் இதெல்லாம் அது பேர் சொன்னது போதும்ல. குறிப்பாக நன்றி உரை எல்லாரும் இதில் அமைப்பில் இருக்கவங்க தானே போட்டிருக்கு. அண்ணன் ராமநாதன் அவர்களோடு பிரிக்க முடியாத அவர் வெளிப்படையாக சில ஏதோ வேண்டா விருப்பாக பேசுன மாதிரி சொன்னாலும் கூட நல்லம்மை ஆட்சி அவர்களையும் அண்ணன் ராமநாதன் அவர்களையும் பிரிக்க முடியாது. இருவரும் இணைந்த அந்த தம்பதியர்கள் இன்னைக்கு என்னதான் செட்டியார் செய்யணும்னு நினச்சாலும் ஆட்சி அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதை தங்கு தடை இல்லாமல் என்ஓசி கொடுக்குற ஆட்சி நம்முடைய நல்லம்மை ஆட்சி என்றால் அது மிகையாகாது. ஆகவே அண்ணன் ராமநாதன் அவர்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்காக வாழ்ந்து வருகின்ற நல்லம்மை ஆட்சி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆட்சிமார்களுக்கும் நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை நான் உரித்தாக்கி கொள்கிறேன். பேசணும்னா அண்ணன் ராமநாதனை விட்டால் அவர் 2 மணி நேரம் பேசிடுவார். 2 மணி நேரம் விட்டு பேசிட்டு முடிக்க போகையில் என்னென்ன மனுஷன் முடிச்சிருவாரா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசக்கூடாதான்னு இருக்கும், அந்த அளவுக்கு பேசுவார். ஆட்சி அதை விட பேசுவாங்க. அவர்களுடைய திறமை, முதலமைச்சர் அவர்கள் 2006-11 கலைஞர் இருந்த நேரத்தில் நீங்கள் தான் அந்த கவிதை எழுதுனதுன்னு நினைக்கிறேன். நம்ம போலீஸ் இதுக்கு ராஜரத்னா ஸ்டேடியத்தில் நீங்களா அவங்களா? அதனால் ஆக இருவரும் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்கள். அதை விட எல்லோரையும் எளிதாக கவரக்கூடிய தன்மை உண்டு. எனக்கு கூட ராமநாதன் மேலே ரொம்ப வருத்தம் உண்டு. நான் பலர்கிட்டையும் சொல்லியிருப்பேன், அவர்கிட்டையும் நேரில் பார்க்கையிலையும் சொல்லிடுவேன். அண்ணன் நம்மளையெல்லாம் கண்டுக்கிறதில்ல, போகிறதில்ல அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்டு. ஆனாலும் அவர் இங்கே குறிப்பிட்டு சொன்னதை போல என்னதான் கோபம் இருந்தாலும் திருப்பி சிரிக்க வச்சு அதெல்லாம் மறந்துட்டு புது கணக்கை போட்டு ஆரம்பிச்சுட்டு போகிறேன். மார்ச் 31 கணக்கை முடிச்சுட்டு ஏப்ரல் 1 புது கணக்கு போடுற மாதிரி போட்டுருவார். ஆக அப்படி எல்லா குணங்களும், எல்லா திறமைகளும், எல்லா வல்லமையும் படைத்தவர் நம்முடைய அண்ணன் ராமநாதன் அவர்கள். அவரை பொறுத்தவரை நான் முதலமைச்சருடைய கோபத்துக்கு ஆளானதெல்லாம் உண்டு.
அவர் சொல்கிறதுக்கு தயங்கினாரோ இல்லையா நான் சொல்லிடுறேன். அன்று ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில், கங்காதீஸ்வரர், அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோயிலில் அண்ணா அரங்காவலராக வர்றதுக்கு ஏற்கனவே நடப்பில் ஆட்சி உமையாளாட்சி இருந்தாங்களா, நீங்கள் முதல்ல இருந்துக்கிட்டு இருந்தீங்க? உமையாளாட்சி ஏற்கனவே இருந்தாங்க. வள்ளல் அழகுப்ப செட்டியாருடைய மகள் வருஷாகத்தில் கங்காதீஸ்வரர் கோயில். அதில் அண்ணன் ராமநாதனை அடுத்து அவங்க வயசான காலத்தினால இவங்க பொறுப்பேற்று நடத்தினார். நான் அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக அப்பொழுது கலைஞர் அவர்களால் நியமிக்கப்பட்டேன். ஆக அந்த அறநிலையத்துறையின் சார்பில் தான், அமைச்சர் தலைமையில் தான் அந்த குழுவை அமைக்கணும், அறங்காவலர் குழுவை அமைக்கணும். அப்படி அறங்காவலர் குழுவை அமைக்கிற நேரத்தில் அண்ணன் ராமநாதன் அவர்கள் ஏற்கனவே இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே, இப்போ திருவண்ணாமலையாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், யார் பழையவங்க இருந்தாங்களோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் தன்னுடைய பொருளை, தன்னுடைய பணத்தை திருக்கோயில் நிர்வாகத்திற்கு செய்யணுன்ற அந்த குணம் படைத்தவர்களையெல்லாம் நாம் வைத்து அதை நடத்தணும்னு நினச்சி முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையில் அண்ணன் ராமநாதன் அவர்கள் ஏற்கனவே இருந்தார், மீண்டும் அதில் தொடர்வதற்கு விரும்புகிறார் என்று எனக்கும் அந்த செய்தி வந்தது. பிறகு நான் அந்த பட்டியலை தயாரித்து கொண்டு போய் எனக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட காட்டுற நேரத்தில் அவர்களுக்கு சற்று கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு கடந்த கால அண்ணன் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்தது. காரணம், அவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க, தியேட்டர் சங்கங்களில் இருக்கிறவர். அன்றைக்கு அவர் சில உதவிகளை செய்ய முடியாமல் விட்ட காரணத்தாலே அப்படிப்பட்ட ராமநாதனுக்கு நீ செய்யணுமான்னு கேட்க, இல்லை அவர் எங்கள் தொகுதிக்காரு, என் ஊருக்காரு, நான் அவருக்கு செய்யணும்னு நான் வாதாட, பிறகு நடந்தவற்றை அவரிடம் சொல்லி அதன் பிறகு அவர்களுடைய கோபத்தையும் கட்டுப்படுத்தி பிறகு கோபத்தை பாசமாக மாற்றி இங்கே சொன்னாரே, படிக்கட்டில் ஏறையில் நான் கொடுத்த அந்த அன்பளிப்பு, அதாவது வெகுமதியை தான் கலைஞர் அவர்களே பார்த்து செல்வார், இறங்குவார்னு சொன்னது அவருடைய தாயார் அஞ்சுகத்தம்மாள் அவர்களுடைய புகைப்படத்தை ஒரு கைவண்ணமிக்க இதுவாக மாற்றி அங்கே வைத்திருந்தார். கலைஞர் லிஃப்டில் ஏறையிலையும் அதை பார்த்துட்டு தான் போகணும். ஆனால் அவர் எவ்வளோ கோபமாக இருந்தாருங்கிறது இவருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் போய் தலைவரை பாருங்க என்று சொல்லி அந்த கோபத்தையும் தணித்து பிறகு அவருடைய அன்புக்கு இவர் பாத்திரமாகி விட்டார் என்பதற்கு அதை விட வேறு சான்று இல்லை. நீ கோபப்பட்டு என்னடா இருக்குது, உன் தலைவர் கோபத்தை நான் போய் சரி பண்ணுறவன், நீலாம் எனக்கு எம்மாத்திரம் என்று தான் இடையில 10 வருஷம் என்னை அண்ணன் பார்க்குறதே இல்லை. அதுதான் இப்போ இருக்கையிலையும் கேட்டேன். சரி, எதிர்காலத்துலையாவது தொடர்ந்து இந்த உறவுகள் தொடரணும்னு நானும் விரும்புகிறேன். நீங்களும் என்னை ஒதுக்கி விட போகிறதில்ல, நானும் உங்களை ஒதுக்கி விட போகிறதில்ல. காரணம் என்னென்னா, நீங்கள் செய்கிற தர்மம் தலைகாக்குன்ற மாதிரி, எனக்கு ஒருத்தனுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கல, எனக்கு உதவி செய்யலைங்கிறதெல்லாம் விட இந்த மண் வாசனை உங்களை விட்டு நீங்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு நான் அடிமைப்பட்டவன். இந்த ஊர் மக்களுடைய நலனில் அக்கறை உள்ளவராக இருக்கின்ற உங்களுக்கு நான் கட்டுப்பட்டவன். தனிப்பட்ட பெரிய கருப்பனுக்கு உங்களால் உதவிகள் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், அதை பற்றி அல்ல. நீங்கள் ஈட்டுகின்ற உங்களுடைய திறமையால், உங்களுடைய முயற்சியால் வருகின்ற பொருளை பிறருக்கு ஈந்து அதன் மூலமாக, அதிலும் குறிப்பாக பல பகுதிகளில் நீங்கள் செய்தாலும் கூட இந்த பூலாங்குறிச்சி மண்ணுக்கு நீங்கள் செய்வதை நானும் நன்கு உணர்வேன். ஆக எந்த விதமான சலிப்பு தட்டாமல், எனக்கும் அவருக்கும் 10 வருஷம் இடைவெளி இருந்தது மாதிரியெல்லாம் இடைவெளி விடுறதில்லை. இந்த ஊர் மக்களுக்கு அவர் என்ன தலைவராக வரவா போகிறாரு, அவர் தேர்தலில் நிற்கவா போகிறாரு? இருந்தாலும் மக்களை கண்கலங்காமல் பார்த்துக்கிறக்கூடிய பொது காரியங்களுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற அண்ணன் ராமநாதன் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டார் என்பது எனக்கும் கவலை அளிக்கிறது. உங்களுக்கு உரிய மருத்துவத்தை ஒருபுறம் நீங்கள் எடுத்தாலும், அதன் மூலமாக நீங்கள் குணமடைவது ஒருபுறம் இருந்தாலும், இந்த ஊர் மக்கள், இந்த பகுதி மக்கள், உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும்
உங்களுடைய உடல்நலத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருந்து நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த விருப்பமும் உங்களுக்கு மிகப்பெரிய சிகிச்சையாக மருந்தாக அமைந்திருக்கும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, நானும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று என் மனதார இறைவனை வேண்டுகிறேன். அவ்வளோதான். இது புது கணக்கு, பழைய கணக்கு முடிஞ்சிச்சு, நீ புது கணக்கு போட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, அப்புறம் ஒரு சின்ன சின்ன விழாவாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டுருவார் அண்ணன். முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களையும், அவரெல்லாம் இவர் மேலே கடுமையான கோபத்தில் இருந்தார். எப்படி சரி பண்ணாரோ தெரியல. பெரிய பாம்பாட்டி மாதிரி போய் படம் எடுக்கிற பாம்பையும் அடக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அண்ணன் ராமநாதன் அவர்கள். பிறகு என்னையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் அழைச்சிட்டு போய் அவர் புதிதாக வடிவமைத்த, அதாவது எல்லாவற்றிலும் ஒரு புரட்சியாளர் என்பதற்கு ஒரு தொழில் செய்யணும், அதில் வெற்றி பெறணும்னா துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலை நிரம்ப பெற்றவர். அந்த துணிச்சலின் மூலமாக பல வெற்றிகளை சாதித்தவர். பிறகு என்னையும் முதலமைச்சர் அவர்களையும் அழைத்து கொண்டு போய் அவர் புதிதாக வடிவமைத்த அந்த திரையரங்கத்தில், அபிராமி திரையரங்கத்தில் இப்போ சினிமா காட்டி அதையும் பண்ணார். ஆக அண்ணன் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய அன்புக்கு என்றைக்கும் நாங்கள் அடிமைப்பட்டவர்கள். அவர் உங்கள் பிஆர்ஓ இப்போ இல்லையோன்னு பெரியவர் இறந்துட்டார். அது மாதிரி அவர் மட்டும் இல்லை, அவர் பல காரியங்களை இந்த ஊருக்கு செஞ்சாலும் கூட 4 பேர் துணைக்கு இருக்கணும் என்று விரும்பக்கூடிய குணம் படைத்தவராக இருக்கிறார். ஏற்கனவே கட்டின லாக்கருக்கு கட்டடத்தை அவர் தான் கட்டி கொடுத்துருக்கார் அண்ணன். இப்போ அது நிரம்பி வழியுது. அடுத்த இது போட்டிருக்கு, அதுக்கும் கட்டடம் ஒரு 20 லட்ச ரூபா செலவு அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், மற்றவர்களும் தன்னை போல் ஈகை குணத்தோடு இருக்க வேண்டும், மண் வாசனை மாறாதவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வாய்ப்பு தருகின்ற வகையிலே அந்த லாக்கர்கள்லாம் சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதே போல் இன்றைக்கு அந்த லாக்கர் திறப்பு சிறப்பாக நடந்துச்சு. அதுக்கு என்னுடைய நன்றி, பாராட்டுக்கள். இதையெல்லாம் ஒரு வியாபாரமாக பண்ணலான்னா அவர் சென்னையிலையோ மும்பையிலையோ எங்கே வேணாலும் அவர் பண்ணலாம். இந்த மக்களுக்காக, நம்முடைய பகுதி மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை செய்கின்றார். எதை செய்தாலும் திட்டமிட்டு அதை சிறப்பாக செய்யக்கூடியவர். ஏதோ இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு அது தொடராமல் இருக்கக்கூடாது என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு திட்டத்தை தொடங்குவர் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அடுத்து நம்முடைய முத்துச்செட்டியார் அவர்களுடைய கைங்கரியத்தால் 5,75,000 ரூபா மதிப்பில் ஒரு உயர் முன்கோபுர விளக்கை இன்றைக்கு இந்த பூலாங்குறிச்சியில் அமைத்திருக்கிறார்கள். இருண்ட பூலாங்குறிச்சிக்கு ஒளியேற்றி இருக்கின்ற முத்துச்செட்டியார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அண்ணன் நடராஜன், திண்டுக்கல் அண்ணன் நடராஜன் தானே பேர், அருணாச்சலம் அண்ணன் அருணாச்சலத்துக்கு கூட எனக்கு ஒரு வருத்தம். அது ராமநாதன் சொல்லையிலே வரணும்னு. அவர் திண்டுக்கல்லில் அபிராமி திருக்கோயிலுக்கு அவர் அரங்காவலராக வரணுன்னார். என்னையை பொறுத்தவரை நான் தமிழ்நாடு முழுவதும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருந்தேன். உட்காருங்க. இருந்தாலும் அந்தந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களையும் நான் கேட்டு தான் அதை செய்யணும். இதை பொறுத்தவரை இங்கே நான் தான் தொகுதி எம்எல்ஏ, நான் தான் மாவட்ட செயலாளர், நான் தான் மந்திரி. அதில் போயில எனக்கு இடிக்குது. ராமநாதன் விஷயத்தில், அருணாச்சல விஷயத்தில் அவருக்கு எனக்கும் வரவு செலவே உண்டு. உங்கள்கிட்ட சொன்னேன், நான் அப்போ சென்னையில் தொழில் பண்ணுற காலத்தில் எனக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு. நானும் நாணயமாக நடந்துக்கிட்டேன். என்னண்ணே, அதனால் அவருக்கு நான் செய்ய முடியலை. நான் செஞ்சேன், என்னுடைய பங்குக்கு நான் செஞ்சேன். ஆனால் எங்கேயோ போய் இடிச்சுக்கிட்டு நின்று போச்சு. அதுக்காக நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது பார்க்கையில், எனக்கு அவரை பார்க்கையில் ஒரு வகையில் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ஒருத்தன் எப்படி நெளிவானோ அந்த நெளிப்பு நான் அவரை பார்க்கையில் நெளிய வேண்டியது இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சதப்புடியாக இருக்கார், ஏற்கனவே ரொம்ப ஒல்லியாக இருப்பார். அதே போல் இன்றைக்கு ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில், பஞ்சாயத்து நிர்வாகத்தின் சார்பில் ஒரு குடிதண்ணீர் தட்டி 1,10,000 ரூபாய்க்கு கட்டி அங்கே ஒரு 100 மரக்கன்றுகளை நடுவதற்கான அந்த பணி நடந்தது.
அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு எனக்கு நான் ஆள் இங்கே நிற்கிறேன். ஆனால் என்னுடைய கட்டை இங்கே இருக்குது, உயிரெலாம் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 நிகழ்ச்சிக்கு போயிட்டு என்னுடைய சொந்த அலுவல் காரணமாக மதுரைக்கு நான் 3:30 மணிக்கெல்லாம் போகணும். ஆகவே அந்த அடிப்படையில் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஏற்கனவே நான் ஒரு நிகழ்ச்சி நானும் அந்த ரகுபதி என்னை உங்கள் சம்பந்தியை ஒத்துக்கிட்டு வர்றதா இருந்தோம். இந்த கண் அறக்கட்டளை, அது என்ன அறக்கட்டளை, கண் மருத்துவமனை, அந்த அறக்கட்டளை ஆரஞ்சு கண், அவங்க என்னகிட்டையும் ஒப்புதல் கேட்டுதுனாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வேறொரு பணி அன்றைய தினம் கொடுத்த காரணத்தாலே நான் கலந்து கொள்ளவில்லை. அண்ணன் ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு அதை சிறப்பித்தார்கள். அது காரணம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வராமல் போயிட்டேன்னாக்க இதுக்கு ஏதாவது காரணத்தை கட்டிடுவிய ஆயிரப்போது என்று அந்த அடிப்படையிலே தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை சொல்லி, குடையுள்ளம் படைத்த பெருமக்கள் நிரம்பி இருக்கின்ற, அதாவது ஒரு ரயிலுக்கு இன்ஜின் எப்படி முக்கியமோ அது மாதிரி பெட்டிகளில் எல்லாரும் ஏறி பயணம் செய்வதைப் போல இந்த அறப்பணிகளெல்லாம் இங்கே நடைபெறுவதற்கு இன்றைக்கு அண்ணன் ராமநாதன் அவர்கள் பூலாங்குறிச்சியில் இருந்து சென்னையில் செட்டிலாக இருக்கக்கூடிய சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் பெருமக்களுடைய அந்த ரயிலுக்கு என்ஜினாக இருந்து அண்ணன் ராமநாதன் அவர்கள் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போவார். எத்தனை பெட்டியை வேணாலும் அதில் மாட்டி விடலாம், அது வாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகும். அந்த காலத்தில் சொல்லுவாள், வந்ததெல்லாம் தாங்கும் மகராசன் கப்பன்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த கப்பை எல்லாத்தையும் தாங்கும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே எடுத்து சொல்லி வேறு நிறையா பேசணும். அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் கேட்டிருக்கீங்க, நானும் வர்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டு மாலையோ அல்லது இரவோ உணவு உண்டு சவாசமாக இருந்து பேசிட்டு போவோம். இந்த பணிகளை நிரம்ப செய்திருக்கக்கூடிய பூலாங்குறிச்சி மக்களுக்கு, பூலாங்குறிச்சி சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் பெருமக்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்கள் இன்னும் இது போன்ற கொடைப்பணிகளை செய்திட வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் உங்களுக்கு நல்ல அருளை தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது வரவேற்புரையாற்ற திரு முருகப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முருகப்பன் அண்ணனை நம்ம முருகப்பன் அப்படின்னு அழைக்கிறதுக்கு பதிலாக அவர் பேரை மாற்றி செயலாளர்னே அழைக்கலாம். அவ்வளவுக்கு செயல்திறன் மிக்கவர். அதனால் இப்போது திரு முருகப்பன் அவர்களை திரு செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு வரவேற்கின்றேன். சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கம் என்பது சென்னையில் வாழும் பூலாங்குறிச்சியை பூர்வீகமாக கொண்ட நகரத்தார்களுக்காக சுமார் 24 வருடங்களுக்கு முன் கலைமாமணி அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. வெள்ளி விழா காணவிருக்கும் சங்கத்தில் இன்று 50 விழா. அது என்ன 50 விழா? புதிய லாக்கர் கட்டிடம் திறக்கும் விழா, தண்ணீர் தொட்டிகளை அமைத்து பஞ்சாயத்திற்கு அர்ப்பணிக்கும் விழா, உயர்கோபுர மின் விளக்கு அமைத்து பூலாங்குறிச்சிக்கு அர்ப்பணிக்கும் விழா, கிராம அலுவலக கட்டிடத்தை புனரமைப்பதை துவக்கும் விழா, மரக்கன்றுகள் நடும் விழா. இந்த 50 விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்து பேசி சென்ற மாண்புமிகு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். இன்று உடல்நலை குறைவாக வர இயலாத மாவட்ட ஆட்சியர் திரு P. மதுசூதன ரெட்டி IAS அவர்களை வருக என வரவேற்கிறேன். பூலாங்குறிச்சியை பூலோக சொர்க்கமாக மாற்றிய பூலாங்குறிச்சியின் மைந்தர் வள்ளல் கலைமாமணி அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். எங்கள் கொடைவள்ளலின் துணைவியார் அண்ணனின் அத்துணை நற்செயல்களிலும் துணையாக இருக்கும் திருமதி நல்லம்மை ஆட்சி அவர்களை வருக என வரவேற்கிறேன். இறைவாழ்த்து பாடி அமர்ந்திருக்கும் திருமதி மீனாட்சி பெரியகருப்பன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். திருப்பணிச்செம்மல் பூலாங்குறிச்சி நகரத்தார் அறக்கட்டளை தலைவர் திரு KR பழனியப்பன் செட்டியார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். பூலாங்குறிச்சியின் ஊராட்சி மன்ற தலைவர் G. சுதாகர் அவர்களை வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸ், கவுன்சிலர்ஸ், மீடியா பீப்புள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழா சிறப்பாக அமைய காரணமான உபயதாரர்கள், டெக்னீஷியன்ஸ், சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தின் ஆஃபீஸ் பேரர்ஸ், EC மெம்பர்ஸ், பூலாங்குறிச்சி நகரத்தார் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி. நன்றி அண்ணன். இப்பொழுது சிறப்பு செய்யும் நேரம். திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்களுக்கு நம் சங்கத்தின் தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் செட்டியார் அவர்கள்
பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார். திரு KR பழனியப்பன் செட்டியார் அவர்களுக்கு திரு நடராஜன் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார். திருமதி நல்லம்மை ஆச்சி அவர்களுக்கு திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார். இப்பொழுது விளக்க உரை திரு ஸ்ரீனிவாசன் அண்ணன். ஸ்ரீனிவாசன் அண்ணனை பற்றி சொல்லணும்னா கோபமே படாத கோடீஸ்வரர், அனைவரையும் பங்கு பெற விட்டு அதில் மகிழும் எங்களது அண்ணன். அவர் பேரில் மட்டும் இல்லைங்க, அவர் பேசுகிற வார்த்தையிலையும் இனிக்கும். எங்களது தலைவன் திரு ஸ்ரீனிவாசன் செட்டியார் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். எல்லாமல்ல கற்பக விநாயகர் துணை கொண்டு என் விளக்க உரையை ஆரம்பிக்கிறேன். அவையில் இருக்கும் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐம்பெரும் விழாவிற்கு மொத்தம் 5 திட்டங்கள் வைத்திருந்தோம். நவம்பர் 9ஆம் தேதி எங்கள் முப்பெரும் விழாவை தொடர்ந்து இந்த ஐம்பெரும் விழாவுக்காக திட்டங்கள் தீட்டியிருந்தோம். முதல் அன்னைக்கு சேர்ந்த லாக்கர் பூமி பூஜை இன்று முழு கட்டிடமாக நிறைவு பெற்றுள்ளது. அதற்கு முழு உபயதாரர் திரு நல்லம்மையாச்சி அபிராமி ராமநாதனும். அதற்கான திட்ட மதிப்பு 25 லட்சம் ரூபாய். இதற்கு ஒரு பெரிய கைத்தட்டு தட்டி அவர்களை ஊக்குவிக்கலாம். இது அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டோம், இந்த வைகாசி விசாகத்துக்கு ஓப்பன் பண்ணுறோன்னு. அந்த திட்டத்தின் பிரகாரமே கரெக்டாக இந்த வைகாசி விசாகத்துக்கு அதை திறந்துட்டோம். 2வது உயர் கோபுர மின் விளக்கு. இது போன்ற சில விளக்குகள் நாங்கள் பிள்ளையார்பட்டியிலையும் பண்ணியிருந்துக்கோம். நாங்கள் எங்கள் தந்தையாருக்கு ரொம்ப விருப்பம் இங்கே பூலாங்குறிச்சியில் இந்த மாதிரி ஒரு விளக்கு அமைக்கணும்னு. அதை பற்றி பேசும்போது அதற்கான அரசாங்கம் இடம் வேணும்னு கேட்டிருந்தோம். நல்லவேளை இது அண்ணன் எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா மோஸ்ட்லி அண்ணனே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இந்த விளக்கின் மொத்தம் 1600 வாட்ஸு, எல்லாமே LED பல்பு. இதற்கு ஒரு சிறப்பான ஐடியா அண்ணன் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் முன்னாடி இது 12 மீட்டர்ஸ் ஹைட்டில் போடலான்னு இருந்திருந்தோம். அண்ணனோட ஆலோசனை பிரகாரம் அது 16 மீட்டர்ஸ் ஹைட்டில் ஆக்கிட்டு ஈவன் அதை 12 மீட்டர்ஸ்லேயும் மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இந்த லைட்டில். இது முழுக்க LEDயில் எரியறதுனால மின்சாரம் ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப கம்மியான மின்சாரத்தோடு இது பயன்படும். இதோடைய மதிப்பு 5,75,000. 3வது VAO ஆஃபீஸ். சென்ற முறை இந்த நவம்பர் 9ஆம் தேதி ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் எல்லாம் திரும்பி செல்லும்போது அந்த VAO வைரவன் அண்ணன் எங்களுக்கு கால் பண்ணி, இப்போ இந்த சென்னைவாழ் நகரத்தார் சங்கம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களுக்கு இந்த VAO ஆஃபீஸை கொஞ்சம் புதுப்பிச்சு தர முடியுமா? நீங்கள் புதுப்பிச்சு கொடுக்கும்போது நான் இங்கே இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடணும், ஆனால் பட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்துச்சுன்னா இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எங்கள் செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் 2-3 செயற்குழு கூட்டத்தில் முடிவு பண்ணி அதை ஒப்புதல் பெற்று இது 1.5 to 2 lakhsக்குள்ளே இதை ரெனியூ பண்ணி கொடுக்கறதுக்காக இன்றைக்கி அடிக்கல் நாட்டு விழா பண்ணியிருக்கோம். இதை முழு உதவி அந்த வைரவன் தான் சாரும். அவங்க தான் இதுக்கான ஐடியா கொடுத்தாங்க. இதை ஒத்துக்கொண்ட அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் தலைவர் அபிராமி ராமநாதன் அண்ணர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது சின்டெக்ஸ் டேங்க். 2 சின்டெக்ஸ் டேங்க்ஸ் 500 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது. இது கீழே மேட்டு தெருவில் நீரோட்டம் வசதி இல்லாதனால அந்த டேங்கை அமைக்கலான்னு சுதாகர் அண்ணன் கேட்டிருந்தாங்க. இதையும் செயற்குழு கூட்டத்தில் முடிவு பண்ணி இதை ஒரு 2 மாதத்திற்கு முன்பே இதை நாங்கள் செயல்படுத்திட்டோம். இந்த ஐம்பெரும் விழாவில் இதையும் சேர்த்துக்கலான்னு ஒரு ஐடியாவோடு அதை சேர்த்துக்கிட்டோம். மரக்கன்று நடும் விழா. இந்த சின்டெக்ஸ்க்கான தொகை 50,000 ரூபாய். அப்புறம் மரக்கன்று நடும் விழா 1000 மரக்கன்று நடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏப்ரல் ஃபூலுக்கு பதில் இனிமேல் பூலாங்குறிச்சி ஏப்ரல் கூல் ஆக்கலான்னு ஒரு முடிவோடு இதை செஞ்சுருக்கிறோம். இது மியாவாக்கி ஜப்பானீஸ் மெத்தடுன்ற முறையில் 10 மரங்கள் நட்டாலே அது ஒரு பெரிய காடு போல் உருவாகும். அதுக்கான இடமும் அண்ணன் தரேன் இருக்காங்க சுதாகரன். இது ஒரு 10 மரமே ரொம்ப பெரிய காடு மாதிரி உருவாச்சுன்னா நம்ம பூலாங்குறிச்சி பூ அலங்கார குறிச்சி மாதிரி மீண்டும் பச்சை பசேல் என்று வருவதற்கான பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் திட்ட மதிப்பு 2 லட்சம் ரூபாய். இதோட இன்னொரு ப்ராஜெக்ட் அரும்பெரும் விழாவாக தான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அண்ணன் நம்ம ஊருக்கு ஒரு ஃப்ரீ ஆம்புலன்ஸ் வாங்கி தரதாக முடிவு பண்ணியிருந்தோம். அதோட மதிப்பு 7 லட்சம் இருந்தது. அதை செயற்குழு அதை பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய எவ்ரி மந்த் சார்ஜஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்டை கன்சிடர் பண்ணதுனால அதை டிலே பண்ணி இன் ஃப்யூச்சரில் அதை கன்சிடர் பண்ணலான்னு இருக்கோம். அதற்கு அறக்கட்டளையும் உதவி கேட்டிருக்கிறோம். அவர்களும் அதை சிறிது காலம் எடுத்து ஆலோசித்து அதற்கான நிதியை திரட்டி இதை ஆரம்பிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர நாங்கள் சென்னையில் இருந்தாலும் பூலாங்குறிச்சியை பற்றிய எல்லா நேரங்களையும் சிந்தித்து அடுத்தது என்ன செய்யலாம், ஏதாவது ஊருக்கு பண்ணலான்னு எங்கள் செயற்குழு கூட்டத்தில் முடிவு பண்ணி
இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த அனைவருக்கும் நகரத்தார்கள், நாட்டார்கள், சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் உறுப்பினர்கள், அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும், அப்புறம் இந்த ஊரில் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் இதை சிறப்பாக செய்து கொடுத்த சுதாகர் அண்ணன், அப்புறம் அந்த பஞ்சாயத்து போர்டு ஆளுங்க, அந்த மெம்பர்ஸு ரொம்ப சிறப்பாக நாங்கள் இங்கே ஒன்று சொன்னால் இவங்க இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்ல முறையில் இங்கே எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுனால அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன். இப்பொழுது ஸ்பான்சர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மரியாதை செய்யும் நேரம். லாக்கருக்காக திருமதி நல்லம்மை ஆச்சி அவர்களுக்கு திருமதி மீனாட்சி முத்து ஆச்சி அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்களுக்கு திரு முத்து அண்ணன் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். டவர் லைட்டுக்காக திரு வி முத்து செட்டியார் அவர்களுக்கு திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். திருமதி மீனாட்சி முத்து அவர்களுக்கு திருமதி நல்லம்மை ஆச்சி அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். ட்ரீ பிளான்டேஷன்ஸ்க்காக திரு கணேசன் அவர்களுக்கு திரு சண்முக சிவா அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். வாட்டர் டேங்குக்காக திரு எம்ஏ அண்ணாமலை அவர்களுக்கு திரு கேஆர் பழனியப்பன் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். விஏஓ ப்ராஜெக்டுக்காக திரு கே லக்ஷ்மணன் அவர்களுக்கு திரு முத்தப்பன் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். லாக்கருக்காக திரு சேதுராமன் அவர்களுக்கு திரு ஏஎல்எஸ் செல்வகுமார் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். விஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் திரு நாகராஜன் அவர்களுக்கு திரு எஸ் அண்ணாமலை அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். குறிஞ்சி இதழ் ரைட்டர் திரு முத்துவைரவன் அவர்களுக்கு திரு கே லக்ஷ்மணன் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். எட்டுத்திக்கும் இதழ் ரைட்டர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கு திரு எம்ஏ அண்ணாமலை அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். விஏஓ ப்ராஜெக்ட் விஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் திரு ராஜா அவர்களுக்கு திரு எல் ராமநாதன் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். திரு சேதுராமன் அவர்களுக்கு திரு எஸ் எம் தியாகராஜன் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார். குறிஞ்சி இதழ் வெளியிடும் நேரம் திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்கள் வழங்க திரு கேஆர் பழனியப்பன் செட்டியார் அவர்கள் பெற்றுக்கொள்வார். திரு கேஆர் பழனியப்பன் செட்டியார் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். திரு கேஆர் பழனியப்பன் செட்டியார் அவர்களுக்கு மொமெண்டம் வழங்க திரு எஸ் எம் தியாகராஜன் அவர்களை அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரியவர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆரம்பிச்சதுலேருந்தே லாக்கர் ஆரம்பித்து மெஸ் ஆரம்பித்தோம். இந்த ஏரியாவிலே மெஸ்ஸு முத நகரத்தார் உணவகம் ஆரம்பித்தது பூலாங்குறிச்சிலேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம ராமநாதன் அவர்கள் தான், அபிராமி ராமநாதன் அவர்கள் தான். அதனால் ஊருக்கு வருபவர்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கிறது. ஆனால் தற்சமயம் ரேட்டை ரொம்ப கூட்டி வைத்திருக்கிறார் ராமநாதன். அதை குறைக்க வேண்டும். 70 ரூபாயெலாம் கொடுக்கவே கூடாது. 70 ரூபாய்க்கு பொன்னராயில் போய் சாப்பிட்டே போயிடலாம், ரொம்ப ஜாஸ்தி. அதில் இவங்களுக்கு கிடைக்கிறது 1 ரூபா, அவங்க பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது 14 ரூபா. அதெல்லாம் முக்கியமாக குறைக்கணும். அது நான் இந்த மேடையிலே சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கணும். அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதுக்காகத்தான் சொல்கிறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு இதையும் சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சிறப்பாக பண்ணிக்கிட்டு அதுக்கு என்னுடைய பணமார்ந்த வாழ்த்துக்கள். அதுலேயும் சீனிவாசன் வந்திருக்கேன், சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் இந்த 2 வருஷமாக 3 வருஷமாக பீரியடு 2 வருஷ பீரியடில் நிறைய வளர்ச்சிகள் பூலாங்குறிச்சி காணும். அதற்கு என்னுடைய நன்றி. நாங்கள் பூலாங்குறிச்சியில் கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா சிறப்புகளும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த மயான இதையும் நாங்கள் செய்ய சொல்லிவிட்டார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுப்போம் என்று நான் உறுதி கூறுகிறேன். அதே போல் அங்கே செலவழிக்கிற தொகைக்கும் எல்லோரும் ஒரு மீட்டிங் போட்டு கூப்பிட்டு உறுதிப்படுத்திவிட வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்ததை கேட்கிறார்கள். நம்ம இறந்த வீட்டில் ஒன்றும் சொல்லாமல் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே அதற்கு ஒரு எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு கமிட்டி நியமித்து அந்த ஒவ்வொரு இதுக்கும் உள்ள தொகைகளை கரெக்ட் பண்ணி லிஸ்ட் அடித்து ஒட்டிவிட போகிறோம் கோயிலில். அதை பார்த்து எல்லோரும் அதுபடியே கொடுக்கலாம். அதுக்காக அவங்கள கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு செய்ய போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு இந்த இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி பூலாங்குறிச்சி வளர்வதற்கு நகரத்தாருடைய பணி ரொம்ப சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. அதுக்காக நன்றி.
சென்னை வாழ் பூலாங்குறிச்சிக்கு என் மனமார்ந்த வண்டியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. இப்பொழுது பூலாங்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் திரு சுதாகர் அவர்களை பேச அழைக்கின்றேன். அவர்களுக்கு மொமெண்டம் வழங்க திரு முருகப்பன் அவர்களை அழைக்கின்றேன். இங்கு வருகை தந்துள்ள பூலாங்குறிச்சி பொதுமக்கள் சார்பாகவும் ஊராட்சி மன்ற சார்பாகவும் இந்த ஐம்பெரும் விழாவிற்கு சற்று முன் வருகை தந்து சென்றுள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் தளபதியாரின் வாயிலாக புதிய பட்டம் சூட்டப்பட்டவரே, பெரிய செயலுக்குரியவரே, பெரிய சிறப்புக்குரியவரே, பெரிய மீசைக்குரியவரே மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு ஏற்புரை ஏற்று வருகை தந்துள்ள வள்ளல் கலை மாமணி அபிராமி ராமநாதன், சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தாரின் நிறுவன தலைவர் அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள KR பழனியப்பன் பூலாங்குறிச்சி நகரத்தார் அறக்கட்டளை தலைவர் அவர்களையும் திருமதி நல்லம்மை ராமநாதன் ஆட்சி அவர்களையும் இந்த விழாவிற்கு விளக்க உரை கொடுத்த முருகப்பன் மற்றும் சீனிவாசன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வருகை தந்து சென்றுள்ள சிவகங்கை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கதிர் ராஜ்குமார் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்து சிறப்பித்து சென்ற திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகி இளைஞரணி மற்றும் மாணவரணி பொறுப்பாளர் அவர்களையும் வரவேற்று, மேலும் இந்த விழாவிற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்து இந்த விழா சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேணா மணி அவர்களையும், ஊராட்சி செயலாளர் சேது அவர்களையும், வார்டு உறுப்பினர்கள் அன்பு செல்வம், விமலா, பழனியப்பன், வசந்தா, வனிதா, உஷா, செல்வி, அடைக்கன் மற்றும் பூலாங்குறிச்சி ஊர் பொதுமக்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஒரு விழா ஏற்பாடு செய்வதற்கு பல்வேறு திட்டங்கள் நாம் செய்ய வேண்டும். அப்படி நகரத்தாரிடம் நாம் கேட்கும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நமது ஊராட்சி சார்பாக நமது வார்டு உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்படி அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் நமது மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பல்வேறு பணி வேலையிலையும் வருகை தந்து நமது ஊருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வருகை தந்துள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல்வேறு நலத்திட்டங்கள் அதிக அளவில் நமது ஊருக்கு, முக்கியமாக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மூலமாக அதிக நலத்திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட அக்ரி விவசாயத்துறையிலிருந்து ஒரு சிறப்பு முகாம் போட்டிருந்தார்கள். இப்படி பல்வேறு திட்டங்கள் நமது ஊருக்கு செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விழா நடத்துவதற்கு முக்கியமான காரணம் சென்னை வாழ் நகரத்தார் சங்கத்தினர். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நமது ஊராட்சிக்கு நான் பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. பல்வேறு நலத்திட்டங்கள் நான் கேட்ட எந்த நலத்திட்டங்களையும் சற்று கூட தயங்காமல் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அப்போது என்னுடைய ஆசையாகவும் இந்த பூலாங்குறிச்சி மக்களின் ஆசையாகவும் இந்த அம்மன் கோவில் முன்பாக ஒரு பெரிய மின் கோபுர விளக்கு போட வேண்டும் என்று நான் ஜெயித்த காலத்தில் நினைத்தேன்.
பல்வேறு திட்டங்களுக்கு நமது நகரத்தார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அடிக்கடி அவங்கள்ட்ட போய் கேட்டோம், அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறிய தயக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இது நான் முன்னதாக நான் சார்ட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதை நான் சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். இந்த மின்கோபுர விளக்கு வந்து நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 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 சில மாதங்கள் ஆகிவிட்டது. அதன் பின்பு நான் இந்த கோபுர விளக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட மறுபடியும் நான் கேட்கலை. எனக்கு அப்புறம் சீனிவாசன் சார்ட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்களாவே கூப்பிட்டு அந்த விளக்குக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம், நீங்கள் உடனே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி தானாக முன்வந்து செய்தது தான் இந்த கோயில் முன்பாக போட்டுள்ள மின் விளக்கு. அதற்கு அன்பளிப்பு கொடுத்த முத்துச்செட்டியார் மீனாட்சி ஆச்சி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்கள் நமது ஊராட்சிக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய தங்க தலைவி திருமதி நல்லம்மை ஆச்சி அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். மதிய உணவுக்கும் உங்களுக்கு நடுவில் நினைக்க விரும்பலை. பட் எனிவே, என்னை அன்பு தம்பி ராமநாதன் என்னை தங்க தலைவின்னு வேறு கூப்பிட்டதுனால ஒவ்வொரு சந்தோஷம். நான் எப்போ தங்க தலைவி ஆனேன்னு எனக்கு தெரியல. எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப். இந்த பக்கம் பாப்பா தம்பிக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க. பிரமாதமாக அவங்க இன்னைக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ் ஷுட் கம் அப். நம்முடைய இளைஞர் அணி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வந்து டெஃபினட்டாக பங்கெடுத்துக்கினா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வர்ற சன்னிதானம் வந்து ரொம்ப நல்லா திறமையாக இருக்காங்கங்கிறது தெரியுது இதில். ஸோ வி கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்டு. இங்கே திரளாக இல்லை, கொஞ்சம் இருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போ நம்முடைய சென்னை வாழ் புல்லாங்குறிச்சி நகரத்தார் ஐம்பெரு விழாவாக நடத்தி பிரமாதமாக தலைவர் ஸ்ரீனிவாசனும் மற்ற உறுப்பினர்களும் வேலை பார்த்து இந்த ஐம்பெரும் விழாவும் சிறப்பு விழாவாக மாற்றி நம்முடைய அமைச்சரின் பெருமையை அவர் வாழாயே சொல்ல கேள்விப்பட்டோம். எல்லாரும் கரகோஷம். ஏன்னா ஒரு அடிப்படை நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாயத்து தலைவரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம பாராட்டுகளும் நன்றிகளும் சொல்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் ஆஃப் த டைம். இந்த சமயத்தில் இப்போ தான் வந்து சென்னையில் நாங்கள் பெண்களாக சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒரு ஸ்கூலுக்கு வந்து இப்போ தான் அதாவது 2 days பேக்கு அதை சிறப்பாக திறந்து வச்சுட்டு வந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஒரு கம்ப்யூட்டரில் போய் உட்காந்து ஒரு வேலை பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு எல்லாருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் செட்டியாருங்க தான் ஆண்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்கங்க இல்லாமல் நாங்கள் பெண்கள் பூலாங்குறிச்சிக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம். நம்ம ஆட்சிங்கள்லாம் ஓகேயா? கெட் அப் அண்ட் சே எஸ், வி வில் டூ இட். ஸோ இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நாங்கள் ஆரம்பித்து அதை நாங்கள் பெண்களே நடத்த போகிறோம். நாங்களும் எங்கள் சேவைகளை செய்ய போகிறோம். இந்த பூலாங்குறிச்சி மண்ணுக்கு நாங்கள் வந்து பிறக்காட்டியும் வந்தவங்களை வாழ வைக்க பூலாங்குறிச்சி மற்றவர்களையும் நாங்கள் வாழ வைக்கலாம். அதுவும் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொடுத்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு 6 கம்ப்யூட்டர் நாங்கள் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து தலைவர் எங்களுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுப்பாரு. ஸோ கூடிய விரைவில் அந்த கம்ப்யூட்டர் சென்டரை திறந்து நாம் குழந்தைகள், அதாவது கம்ப்யூட்டர்ஸ் வாங்க முடியாத குழந்தைகள் வந்து இந்த ஸ்கூலாக இருக்கட்டும், மேபி அதை வந்து ஒரு சென்டராக மாற்றி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இந்த நாள் அப்படிங்கன்னு அதை அவங்க பண்ணலாம். கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே அதை யூஸ் பண்ணலாம். பெண்கள் ஆண்கள் அதை யூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி அதோட ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டும் வர்ற மாதிரி பண்ணலாம். அதனால் அது கூடிய விரைவில் அதை நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம்.
நீங்கள் எல்லாரும் அதுக்கு பக்கத்துணையாக இருந்து உங்கள் குழந்தைகள் யாராவது கம்ப்யூட்டர் வீட்டில் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், நாட்களே வேண்டாம், அதை இப்போ உபயோகப்படுங்கள். இந்த வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. ஆட்சிகள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம், அப்புறம் யாரும் பேக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதோட இப்போ நாளைக்கு நம்ம திருவிழாவில் எப்போ வருஷம் நம்ம பண்ணுற மாதிரி இது கல்யாண திருமண கோலத்தோடு நம்ம சீனிவாச பெருமாளையும் முருகப்பெருமானையும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் அதில் வந்து கலந்துக்கிட்டு 4 மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ வந்து அந்த 6:30 மணிக்குள்ளே முடிச்சுடுவோம். எல்லாரும் வந்து கலந்து சிறப்பிக்க வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தை முதல் ஏற்படுத்தியவன் என்ற முறையில் நான் ஆட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் ஆட்சிகள் சங்கம் என்று ஒன்று துவங்க வேண்டும். ஏன்னா அப்போ தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மண்டபம், லாக்கர், வாட்டர் டேங்க்கு இதெல்லாம் வழங்கினதுக்காக 5வது வார்டு சார்பாக வனிதா சிவராஜ் அவர்கள் சார்பில் பொன்னாடை போற்றுவார்கள் நம்மளோட ராமநாதன் செட்டியார் அவர்களுக்கு. ஆறாவது வார்டிலிருந்து உஷா செந்தில் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார். திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார். நன்றி உரையாற்ற திரு நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தின் 50 விழாவிற்கு வருகை புரிந்த தலைமுறையாற்றி மாண்புமிகு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியகருப்பன் அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்களின் பூலாங்குறிச்சி கோயில் அறக்கட்டளை தலைவர் திரு KR பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும். குரல் கூறும் எங்களின் நம்பிக்கையே எங்கள் பாசமிகு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்கள் சங்கத்தின் மகாலட்சுமி திருமதி நல்லமை ராமநாதன் ஆட்சி அவர்களுக்கும் மிக்க நன்றி. பஞ்சாயத்து தலைவர் சுதாகர் அவர்களுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமநாதன் அவர்களுக்கு நன்றி. மற்றும் எங்கள் EC மெம்பர்ஸ் அனைவருக்கும் அன்று அவர்கள் ஆட்சி அவர்களுக்கும் பூலாங்குறிச்சி நகரத்தார் மற்றும் ஆட்சி அனைவர்களுக்கும் ஊரார் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த மண்டபத்தை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கும் மண்டபத்தில் பணிபுரியும் எங்களுக்கு உதவி புரிந்த அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. நகரத்தார் டிவி வந்து எங்களுக்கு சிறப்பு செய்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஆல்.